பசங்க என்னதான் கஷ்டப்பட்டு சூப்பர் பைக்ஸ் வாங்கிட்டு vlog பண்ணாலும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதிக அளவு ஆடியன்ஸ் அவங்களாவே கிரியேட் ஆகுவாங்க. ஆனா அதே ஒரு பொண்ணு நார்மலா பைக்கை வச்சுக்கிட்டு vlog பண்ணாலே அந்த பொண்ணுக்கு தானாவே ஆடியன்ஸ் அதிகமாகுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜப்பான்ல உள்ள 50 வயது ஒரு ஆண் பைக் ரேசர் கஷ்டப்பட்டு நிறைய சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. ஆனா அவர் நினைச்ச அளவுக்கு அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிக அளவு ஏறவே இல்லை. இதனால கடுப்பான அந்த ஒரு நபர் ஃபேஸ் சேஞ்சர் ஆப் யூஸ் பண்ணி கியூட்டான லேடி மாதிரி பைக்ல vlog பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்லோட் பண்ண கொஞ்ச நாட்கள்லயே அவர் நினைச்சு பார்க்காத அளவுக்கு உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகியிருக்காரு. இதனாலேயே அந்த ஒரு நபர் எங்க போனாலுமே ஒரு போட்டோ எடுத்து அதை ஸ்டோரி போடுறது, போஸ்ட் போடுறது இப்படின்னே இருந்திருக்காரு. அந்த போஸ்ட் எல்லாம் பார்த்து அவர் பொண்ணுன்னு நினைச்சு ஏகப்பட்ட பேர் அந்த 50 வயது நபருக்கு ப்ரொபோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போதான் ஒரு நாள் அந்த கியூட் லேடி பைக்கரை இன்டர்வியூ பண்ணலாம்னு ஜப்பான்ல உள்ள லோக்கல் சேனல்லாம் அவங்கள தேடி போயிருக்காங்க. இன்டர்வியூ எடுக்க போனவங்களுக்கு அவங்க கண்ணை அவங்களே நம்ப முடியல. தாத்தா செஞ்ச தில்லு முள்ளு அதுக்கு பிறகுதான் இந்த உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.